ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேர்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்க ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஆவரேஜ் ரிலேட்டடாக இருக்க சம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் அந்த ஏஜ் ரிலேட்டடாக இருக்க சம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து உங்களால் 1 மினிட்குள்ளே வந்து சால்வ் பண்ண முடியும். அது எப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் ரிலேட்டடாக இருக்க சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். பிஃபோர்னா மைனஸ், அகோனா மைனஸ், ஆஃப்டர்னா ப்ளஸ், ஹென்ஸ்னா ப்ளஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உங்களோட ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 15 இருந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மைனஸ் பண்ணுறீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர், அப்போ ப்ளஸ் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ரெசன்டேஜ்னு கேட்பாங்க. அப்போ ப்ரெசன்டேஜ்னா இப்போ உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறதான் அதை பார்ப்போம். இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்கன்னா ஈக்குவேஷன் ரிலேட்டாக நம்ம சால்வ் பண்ணுறது பெட்டர். ஸோ ஷார்ட்கட்டும் இருக்குது. ஸோ ஈக்குவேஷனாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இது என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவேஷனாக கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களோட வயசு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக யாராச்சும் கொடுத்துருப்பாங்க. இப்போ டாட்டர் இல்லை உங்களோட ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மதர்னு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட வயசு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வயசு என்னன்னா இப்போ 20 வயசு உங்களுக்கு அப்படின்னா உங்கள் ஃபாதருக்கு வந்து 30 ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ 15 இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபாதருக்கும் 15, அதாவது உங்களோட அந்த 30ங்கிறதுல 5 கழிக்கிறப்போ 25 இருக்கும். அப்போ 2 பேருக்குமே ஈக்குவலாக போகுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாடல் சம் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதாவது வந்து இப்போ யார் யாரை இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா யார் யாரை கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். மதர், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர். ஸோ அதனால் நான் எம் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மதருக்கு அப்புறம் யார், அதாவது என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அதை எப்பயுமே ரைட் சைடு ஈக்குவேஷனில் தான் எடுக்கணும். மதர்னு இல்லை, இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும். இப்போ உங்களுக்கு இதை வாசிச்சு பார்க்குறப்போ மதரே 5 டைம்ஸ் அஸ் ஓல்டர் அஸ் ஹெர் டாட்டர்னு போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே மதர்கிட்ட 5 டைம்ஸ் வருமா இல்லை டாட்டர்கிட்ட 5 டைம்ஸ் வருமானு ஃபஸ்ட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து எப்பயுமே, அதாவது வந்து இந்த சைடு வர ஈக்குவேஷன் எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும். ரைட் சைடு வர்றது தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்துக்கோங்க. டைம்ஸ் அப்படிங்கிறனால மல்டிப்ளை, அதனால் 5D அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இது ஈக்குவேஷன் ரிலேட்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதரோட ஏஜ் வில் பி 4 டைம்ஸ் டாட்டர் ஏஜாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வாசித்து பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே அதே மாதிரி திரும்ப மதர், இங்கே அதே மாதிரி திரும்ப டாட்டர் போட்டுருங்க. 2 இயர்ஸ், அதாவது ஆஃப்டர் 2 இயர்ஸ் சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம். நான் என்ன சொன்னேன்? ஆஃப்டர்னால் எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ மதருக்கு 2 வருஷம் கூடுதுன்னா கண்டிப்பாக டாட்டருக்கும் 2 வருஷம் கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மதர் ஏஜ் வில் பி 4 டைம்ஸ் டாட்டர்னு சொல்கிறாங்க. அதே தான் உங்களுக்கு எப்பயுமே இந்த சைடு கை வைக்கவே கூடாது. இங்கே 4 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 சம்ஸ் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் டேரக்ட் ஃபார்முலா மாதிரி, அதாவது டேரக்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்துருக்கேன். 4D + 8 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இருக்குது. ஸோ ஈக்குவேஷனில் எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5Dன்னு இருக்குது. ஸோ அந்த எம்மோட வேல்யூ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5D + 2 = 4D + 8 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இங்கிட்ட கொண்டு வந்துடுறேன், இது இங்கிட்ட கொண்டு போகிறேன். அப்போ 5Dலேருந்து 4Dயை கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ இந்த 2 இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு D வரும், அதாவது 1Dன்னு வரும். D = உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 6. அப்போ டாட்டரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ உங்களுக்கு இப்போ ப்ரெசன்டேஜ் 2 பேருக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டியில் தூக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இல்லாட்டி செகண்ட் சப்டிவிஷனில் போடுங்க. நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் போடுறேன். அப்போ M = 5D அப்படிங்கிற இடத்துல நான் 6ன்னு போட்டேன்னா 30. அப்போ மதரோட ஏஜ் வந்து 30. ஒரு சில டைம் சம்ஸில் வந்து இங்கே ப்ரெசன்டேஜ்னு கேட்காம சம் ஆஃப் ப்ரெசன்டேஜ்னு கேட்பாங்க. அப்போ 2 பேரையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 + 36 36ன்னு வரும். இது இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஜுங்கிறனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ இதே மாடலில் இன்னொரு சம்மு, இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி ராமுக்கு R போட்டு வச்சுக்கிறேன். ஸோ முரளிக்கு M போட்டு வச்சுக்கிறேன். ஸோ 5 இயர்ஸ் ஓல்டர் தென் முரளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து 5 வருஷம் வந்து ஓல்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்ம வந்து ரைட் சைடு தான் அவங்களை எடுக்கணும். பொதுவாக ஆஃப்டர் பிஃபோர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து 2 சைடும் மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் 5 இயர்ஸ் ஓல்டருங்கிறனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடின்னொடனே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ரேஷியோவில் வந்து இங்கே வந்திருக்கு. ரேஷியோங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷியோவில் தான் வந்து இங்கே வரணும். ஸோ அப்படிங்கிறப்போ ரேஷியோவில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா 6M அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் எவ்வளோ அப்படின்னா 3:2. அப்போ இந்த 3:2 போடுறேன். அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2R - 5 M - 5, அதாவது வந்து இங்கே வந்து 3 வரும்.
ஸோ ஏன்னா இது 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை சிம்பிளாக நீங்கள் யோசிக்கணும், ஈக்குவேஷன் போட்டு இந்த 2 இங்கேயும் 3 இங்கேன்னு சொல்லி அப்படியே மாற்றி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2r - 10 அதுபோக வந்து 3m - 15 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதை இங்கிட்டு கொண்டு வர முடிஞ்சாலும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஆரோட வேல்யூ வந்து m+5 இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் m+5 அப்படின்னு போட்டு -10 போட்டுக்கிறேன். ஸோ 3m - 15 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து 2 × mங்கிறது 2m + 10 -10. ஸோ போக இந்த 3m - 15 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் ஃபுல்லாக எம்ஓ ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். இதுங்கிட்டு வர்றப்போ எனக்கு 3m இங்கே ஏற்கனவே ஒரு +2m இருக்குது. +10 -10 கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி ஒரு -15 இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து -m - 15 வரும். ஸோ அப்போ எனக்கு வந்து முரளியோட ஏஜ் வந்து 15 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ அது போக நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, பெர்சன்டேஜ் தான் திரும்ப கேட்குறாங்க. ஸோ முரளியோட ஏஜ் 15 அப்படின்னா இந்த வேலையில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ராமோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 15 + 5 ஆன்சர் வந்து 20 அப்படிங்கிறது தான். சம் ஆஃப் ஏஜஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த டைத்தில் வந்து சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.